ரகுநாதா கடல் வாசா ஜானகி நேசா கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரதா ராகவனே ரமணா ரகுநாதா. புண்ணியமே உருவனம் புண்ணியம் முடத்தில் இருந்தலும் பூரண ஆகம வித்யாமதியான போதா எழுந்தலும் அன்னத்துடன் சுவாமி எழுதும் ஆசிரியர் நீக்கி அருந்தவம் புரியும் ஐயா எழுந்தலும் சுவாமி தாங்கள் எங்களுடைய இடத்துக்கு வந்ததற்கு நானும் என் முன்னோர்களும் என்ன பாக்கியம் தெரியவில்லை. ஆதலால் இந்த சிறியவள் சிரமதார்த்து கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் என்னை ஆசீர்வதிக்குமாறு. மங்களம் உண்டாகட்டும். நீர் அருகாய் ஆளாய் பாலாய் வேலாய் நூலாய் நாளாய் வளர்ந்து மேலும் பாவாய் வாழ்க துதி வாணி வீரம் விசயம் சந்தானம் துணிவு தனம் அதிதானியம் சௌபாக்கியம் போகம் அழகு அறிவு அறம் குளம் நோயற்ற வாழ்வென்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். மேலும் உங்களை இசைபாடி வாழ்த்த வேண்டும் என்று உறவா இருந்தாலும் கூட காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் முன்னழகை பெற வேண்டும். திருமகளும் முன்னழகை பெற வேண்டும். கொள்ளுதிலே பெண்குமாரி நீயும் நாடமாடுவோம். அங்கு பேசாத கதைகளை நாம் பேசுவோம். தென்குமரி கடலிலே சிவந்த மாலை கொள்ளுதிலே பெண்குமாரி நீயும் நாடமாடுவோம். அங்கு பேசாத கதைகளை நாம் பேசுவோம். சந்தனம் பூசுவோம் செந்தமிழ் பாடுவோம். சந்தனம் பூசுவோம் செந்தமிழ் பாடுவோம். சந்தோஷ ஊஞ்சலில் ஆடுவோம். சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம். காஞ்சி காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை கொள்ளி நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் அழகை பெற வேண்டும். இப்படியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இனிமையான குரல் சேர்க்கப்பட்டது எனக்கு கேட்டது. அப்படி உங்களை பார்த்து ஒரு சில விவரம் உங்களை பத்தின விவரம் கேட்கலான்னு ஆசைப்படுறேன். கேட்கலாமா? கிரேதா கிரேதா துபபரா. இந்த நாடகத்தில் மிகவும் சிறப்பாக பாடலை பாடிக்கொண்டிருக்கும் வள்ளியாக ஏற்று நடிப்பவருக்கு குளக்குடியை சேர்ந்த மன்னன் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். 1000 தாமரை முட்டுக்களே என்ற பாடலை பாடுவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் நாங்கள் இதை வழங்குகிறோம். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி அண்ணா அவர்களுக்கு எனது சரவணம் எனது கலை குடும்பத்தி சரவணம் நன்றி நிகழ்ந்த வணக்கம். கண்டிப்பான முறையில் வேடஞ்சில பாடுறேன். நான் கிரேதா கிரேதா துபபர கழிவன சொல்லக்கூடிய நான் நிமிஷிட்டு வரக்கூடியவர் தாங்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே ஏடறியேன் எழுத்திரி நிற்கும் இடத்தில் சில பல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தாங்கள் நிற்கிறீர்கள். தாராளமாக கேளுங்கள். ஏராளமான பதில்களை தருகிறேன் என்பது கூட கற்றது கைமளவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமடனை இன்னும் கற்று ஓதுகிறாள் தன்னுடைய தாய் கலைவாணி சரஸ்வதி. அந்த அம்மாவே இன்னும் அழகினுடைய மணியில வந்து கொண்டு உலக கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற வேளையில் நானும் சிறியவள் என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க சுவாமி. தாராளமா கேளுங்க. தெரிஞ்சதை சொல்றேன். தெரியலையா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. ஆக விவரம் கேட்கறேன்னு சொன்னேன். விவரம் கண்டிப்பா நான் கேட்கிறேன். கேட்காம இங்க போறது இல்ல. ஆக வரவேற்பிலேயே எவ்வளவு பெரிய வரவேற்புலாம் நான் வந்து பார்த்திருக்கேன். எத்தனையோ வரவேற்புகள் எனக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க என்னை பார்த்து ஒரு வரவேற்பு பாடல் ஒண்ணு பாடினீங்களேம்மா. என்ன பாடினீங்க? ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா. அந்த பாட்டு வந்து யாருக்கு பாடக்கூடிய பாட்டு? அது உங்க பாட்டை பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பாடக்கூடிய பாட்டு. அவருடைய புகழ பாடக்கூடிய ஒரு பாட்டு. அப்ப இந்த இடத்துல நான் யாரு? நீங்க அவருடைய பேரே. நான் அவருடைய பேரன் நாரத மகாமுனிவர். அப்ப பரந்தாமனுக்கு பாடக்கூடிய பாட்டை நாரதருக்கு பாடினா அப்படி சரியா இருக்கும். பரந்தாமனும் நாரதரும் ஒண்ணா? தெரியாம கேக்குறேன். பரந்தாமன் வந்து யாழ் வச்சிருப்பாரா? கையில சத்ததால கட்டி வச்சிருப்பாரா?
கலகம் பண்ணுவாரா? அப்ப இந்த பாட்டுக்கு நாரதனுக்கு என்ன சம்பந்தம்? அது இருந்தாலும் கூட சம்பந்தம் இல்லைங்கிறீங்களா? சம்பந்தம் இல்லாம சம்பந்தம் இல்லாம இந்த பாட்டை பாட முடியுமா? ஏமா அப்படி நான் சொல்லலாமா? சுவாமி, நான் வணங்கக்கூடியது முருகப்பெருமான், ஆனா நீங்கள் சதாசிவம் சொல்லக்கூடிய நாமம் நாராயணன். அப்ப நாராயணனுடைய நாமத்தை பாடணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மன மகிழ்ச்சியாக இருக்குமே சொல்லிதான் அவருடைய பக்தி பாடலை பாடி அவரை வரவேற்கவும் இல்லை, அவரை வாழ்த்தவும் இல்லை. அவரை வாழ்த்துவதற்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரியவள் கிடையாது, தெய்வாம்சம் பொருந்தியவளும் கிடையாது. நானோ சாதாரண ஒரு மானிட பிறவி. அப்படி இருக்கின்ற வேளையிலே சதாச்சரமும் நீங்க நாராயணா 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 என்று மூச்சுக்கு 300 தடவைன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா உங்க மூச்சு 300 தடவைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற வேளையில நாராயணோட நாமத்தை சொல்லக்கூடியவர் ஆயிட்டு உங்ககிட்ட உங்க பாட்டனை பத்தி பக்தியா பாடணும் அப்படின்னா ஆசீர்வாதமாக கூடியது இன்னும் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை நிமித்தமாக உங்க பாட்டன் பரந்தாமன் நாராயணனை பாடினேன். ஆனா இப்பதானே தெரியுது மனுஷனுக்கு தான் புகழ் இருக்கு, ஆசை உண்டு என்று சொன்னால் மகா முனிக்கும் புகழ் மீது ஆசை உண்டு என்பதை இந்த இடத்துல நீங்க உணர்த்திருக்கிறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. பாட்டு பக்தி நிமித்தமா பாடினேன். அந்த பாட்டுக்குள்ள பரந்தாமன் நாராயணனுடைய கதைகள் எத்தனையோ உண்டு. அதே சமயம் அடுத்ததாக உங்களை வணங்கினேன். உங்களைத்தான் வணங்கினேன். யார எப்படி வணங்கினேன்? புண்ணியமே உருவான முனிய புனத்தில் எழுந்தருளும், பூரண ஆகம விதியோ அந்த ஞான போதா எழுந்தருளும், அன்னத்துடன் சுவாமி எழுந்தரும் ஆசை விருப்பு நீக்கி அருந்தவம் புரியும் ஐயா எழுந்தரும் சொல்லி இது எந்த சினிமா பாடலோ இல்ல வேற எந்த கதாசிரியர் எழுதிய பாடலோ கிடையாது. இந்த நாடகத்தை இயற்றிய ஸ்ரீ சங்கரதா சுவாமிகள் தங்களை வாழ்த்தும்படியாக, அதாவது தங்களை வணங்கும்படியாக எழுதி வைத்த பாடலை முறைப்படி உங்ககிட்ட நான் அந்த வணங்குதலை நான் உங்ககிட்ட தெரிவிச்சேன் நான். ஆனா அதை கூட புரிஞ்சுக்காம என்னைய பத்தி பாடாம என் பாட்டை நாராயணனை பத்தி பாடுறியே, வந்திருக்கிறது நான் தானே எப்படி எனக்கு தெரியாமையா இருக்கு? சிவன் கோயிலுக்கு போறோம், போன உடனே சிவனை வணங்கிடுறோமா? இல்ல, பக்கத்துல பார்த்தோம்னா இங்க பிள்ளையா இருப்பாரு, இடதுபுறம் பார்த்தா இங்க சுப்பிரமணியம் இருப்பாரு. இவையெல்லாம் தாண்டி சிவனை போய் பாத்திர முடியுமா? முடியாது. நந்தியிடம் உத்தரவு கேட்டு அதுக்கு பிறகு துவாரபாலகரிடம் அங்கே போய் அவர்களிடம் உத்தரவு கேட்டுதான் அதற்கு பிறகுதான் பாருங்க யாரை போய் பார்க்க முடியும்? சிவபெருமானே பார்க்க முடியும். கண்டிப்பா பார்க்க முடியுமா இல்லையா? அந்த மாதிரி வந்திருக்கிறீங்க. பாட்டன் பரந்தாமா நாராயண சொல்லிக்கிட்டு தானே இங்க வந்தீங்க. நாராயண பத்தி சொல்லிக்கிட்டு வரும்பொழுது நான் கேட்க முடியுமா இந்த இடம் யாருக்கு சொந்தமானது? எம்பெருமான் முருகனுக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல நாராயண நாமத்தை நீங்க ஏன் சொன்னீங்க? முருகனோட நாமத்தை சொல்லிக்கிட்டு தான் இங்க வரும். நான் உங்களுக்கு கட்டளை போட்டா நல்லா இருக்குமா? அப்ப கட்டளை போடுவீங்களோ? போட்டா நல்லா இருக்குமா? போட்டா நல்லா இருக்குமா? போட்டுதான் பாருங்களேன். நல்லா இருக்காது இல்லையா? அப்ப முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன வேணும்? முருகப்பெருமான் மச்சான் வேணும். மச்சான் வேணும் இல்லையா? அதுக்காக அவருடைய நாமத்தை பாடக்கூடாதுன்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்குதா? இல்ல பாடக்கூடாதுன்னு ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது கட்டளை இருக்குதா? கிடையாது. நான் கொஞ்சம் உங்களுக்கு பெருமையா நினைச்சு பரந்தாமன் நாராயண நாமத்தை பாடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா என்னை வாழ்த்துவீங்களே, எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பீங்களே அப்படிங்கிற ஒரு அழவதியான ஒரு அன்புனால பாடினேன் அப்படின்னா நீங்களே உங்க பாட்டுன போய் ஏன் பாடுனேன்னு கேக்குறீங்க பாரு. அப்படி நான் கேட்கலாமா? ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன் முத காது கொடுத்து கவனிச்சிக்கலாம் நீங்க. நல்லா கேளுங்க. ஏமா இந்த பாட்டு பரந்தாமனுக்கு பாடக்கூடிய பாட்டை நாரதருக்கு பாடிருக்கீங்களே, இதுக்கு விளக்கம் வருமானு கேட்டேன். அதை விட்டு விளக்கம் இதுல என்னத்த விளக்கம் வருது? தேவையில்ல. பாட்டுல 1000 அர்த்தம் உண்டு, அதுல கேளுங்க நான் விளக்கத்தை சொல்றேன். அது அருமையா நீங்க பாடி பாட்டை பாருங்க. இந்த பாட்டுல இவ்வளவு விஷயங்கள் வருகிறது. இந்த விளக்கத்தை பத்தி இந்த பாட்டை பத்தி உனக்கு அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்சுதான் பாடுறியான்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பதில நான் கொடுத்துருப்பேன். அப்ப நீங்க இடையில சிவபெருமானை பத்தி நீங்க பேசுனீங்க. சரி. அப்ப இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய புகழ் வாய்ந்த குடும்பம்னா இது? உலகத்திலே மிகப்பெரிய குடும்பம்னா இது? மிகப்பெரிய குடும்பம்னா எந்த குடும்பம்? சிவபெருமானுடைய குடும்பம். அப்ப சிவபெருமானுடைய பிள்ளைகள் யாரு? பிள்ளைகளாக கூடியவர்கள் பிள்ளையார், ஐயப்பன், முருகன், இவங்க 3 பேர் அவருடைய பிள்ளைகள். பிள்ளையார் அது போக இன்னும் நிறைய பிள்ளைகள் உண்டு. முக்கியமா விநாயகர், ஆமா, முருகன், பிள்ளையார், ஐயப்பன் 3 பேர் இருக்காங்கல்ல. இப்ப முருகனை விட்டுருங்க, ஐயப்பனை விட்டுருங்க. இப்ப விநாயகருக்கு என்ன முகம்? யானை முகம். யானை முகம். ஆமா. எடுத்தவனே யானை முகம் வந்துருச்சா? கிடையாது. கிடையாதுல்ல. இல்ல. முதல்ல அவருக்கு என்ன முகம் இருந்துச்சு? அவருக்கு நம்மளை போன்று அழகான ஒரு உருவம் இருந்தது. மனித உருவமாக இருந்தாரு. அழகான உருவம் இருந்துச்சு. ஆமா. ஆனா யாரால வெட்டப்பட்டது இந்த தலை? சிவபெருமானால வெட்டப்பட்டது. வெட்டப்பட்டு ஒரு யானை முகம் ஒண்ணு உருவானுச்சு. இப்ப யானை முகம் உருவாயிருச்சுமா? சரி. ஒரு கேள்வி இல்ல, சந்தேகமா கேக்குறேன். இவங்களுக்கு எல்லாம் தெரியணும்ல. ஆக நீங்க நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒண்ணு நான் கேக்குறேன். இப்ப இருக்குது யானை முகம். அப்ப அழகாக இருந்தது பாத்தீங்களா விநாயகர் பெருமானுக்கு முதல்ல ஒரு முகம். அந்த தலையை வெட்டிட்டாங்க. வெட்டி இப்ப அந்த தலை எந்த ஊர்ல இருக்கு? பதில சொல்லுங்க. எந்த தலை எந்த ஊர்ல இருக்குன்னு கேக்குறீங்க? ஏமா
விநாயக பெருமானுக்கு யானை முகம் வந்துச்சா இல்லையா? ஆமா. அதுக்கு முன்னாடி அழகான ஒரு முகம் இருந்துச்சுல்ல, சரி. யானை முகம் இல்லாம மனித முகம். அப்ப அந்த தலையை வெட்டுனாங்க. இப்ப அந்த தலை எந்த ஊர்ல இருக்கு? இந்த கேள்வியை கேட்க சொன்னது யாரு? இந்த கேள்வியை கேட்க சொன்னது யாரா? யாரு கேட்பாங்க? என்ன ஊர்க்காரர்கள் எதுவும் கேட்க சொன்னாங்களா? ஏவி விட்டாங்களா? அரிதாரம் பூசி பொய் சொல்லக்கூடாது. அரிதாரம் பூசி சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு தான் இவரை நான் சந்திக்கிறேன். கழுத்து வேற வலிக்குது, இப்படியே பாக்குறது இல்லை. எனக்கும் கழுத்து வலிக்குது தான், புரிஞ்சு. உங்களுக்கு புனிஞ்சு வலிக்குது, நிமிந்து வலிக்குது. இந்த கேள்வியை கேட்க சொன்னது யாரு? நான் தாமா கேட்கிறேன். விநாயக பெருமானுக்கு முதல்ல தலை ஏன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் கதையை சொல்லிட்டு போயிருக்கேன். ஐயா பார்வதி தேவி ஒரு இடம் குளிக்கும் பொழுது தனக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய தேகத்திலிருந்து சந்தனத்தை எடுத்து என்ன பண்ண அந்த அம்மா உடனே அழுக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் அவருடைய தேகத்திலிருந்து எடுக்கக்கூடிய பாகத்தின் மூலமாக அந்த கணபதியை அதாவது ஒரு குழந்தையை உருவாக்கிய பொழுது அது பாருங்க ரொம்ப அழகான ஒரு குழந்தையாக இருந்தது. அப்ப தன் தாய்க்கு பாதுகாவலாக இருந்த அந்த குழந்தையாக கூடிய சிவபெருமான் வராரு. வந்த பொழுது இந்த குழந்தை தடுத்து நிறுத்துது. அம்மா குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாரும் உள்ளே போகக்கூடாதுன்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு, என் மனைவியடா நான் வாங்க போறேன்னு சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் உள்ள விட மாட்டேன்னு அந்த குழந்தை என்ன பண்ணுது, சண்டை போடுது அவர்கிட்ட. சிறுவையலை என்னையவே தடுக்கின்றாயா என்று சொல்லி என்ன பண்ணாரு, கோபத்துல அந்த குழந்தையுடைய தலையை வெட்டிட்டார். வெட்டின உடனே பாருங்க, ஆமா சூடாயத்தால அந்த தலையை தனியா எடுத்துட்டார். எடுத்த உடனே பாருங்க அந்த தாய் பார்வதியாக கூடிய வந்து அழுகிறா, புலம்புறா. நான் படைத்த குழந்தையை எப்படி நீங்க வந்து குழந்தையுடைய தலையை நீங்க வெட்ட முடியும்? மீண்டும் எனக்கு குழந்தையினுடைய தலை வேண்டும் என்று கேட்ட பொழுது வெட்டிய தலையை மீண்டும் ஒட்ட முடியாது. அப்ப அது இறந்ததுதான். அப்ப இறந்து போயிட்டு சொன்னால் வடக்கே எந்த தலை இருக்கிறதோ, எது தலை வைத்து படுத்திருக்கிறதோ அந்த தலையை கொண்டு வாங்கன்னு சொல்ல போறாங்க. போற வழியிலே வடக்கே தலை வைத்து படுத்திருந்தது ஒரு யானையாக கூடியது. அப்பதான் பார்த்தாங்க, யானையுடைய தலையை துண்டிச்சாங்க. துண்டித்து அந்த சிறுவனுடைய உடம்பிலே பொருத்திய உடனே அந்த யானை முகம் வந்தது. அதோடு சக்தியாக கூடியவளுக்கு தன் பிள்ளை எம்முகமாக இருந்தாலும் கூட தன் பிள்ளை உயிரோடு வந்துட்டு என்று சொல்லி சந்தோஷத்தோட கட்டி அணைத்து முத்தமிட்டாள். ஆனா பாருங்க, இந்த வெட்டப்பட்ட தலை எங்க இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு உத்தரகண்ட் மாநிலத்திலே புவனேஸ்வரி என சொல்லக்கூடிய மலை கோவிலிலே அந்த சிலை, அந்த தலையாக கூடியது இன்றைக்கு வைக்கப்பட்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் வட மாநிலத்துல. அதே தமிழகத்துல உருவத்தோடு எங்கே அந்த விநாயக பெருமான் இருக்கிறார் என்று சொன்னால், கூத்தனூர் அருகில் உள்ள ஜலதிபுரம் என சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த விநாயக பெருமான் தலையோடு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். பார்த்துக்கோங்க, உத்தரகண்ட் மாநிலத்துல தலையாக வெட்டிய தலை அந்த குகைக்குள்ளே, புவனேஸ்வரி ஆலயத்தினுடைய குகைக்குள்ளே மறைக்கப்பட்டுள்ளது. அதை இன்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் ஊர் மக்களாக கூடியவர்கள். அப்படி அருமையான பேச்சு, அருமையான பதில். இப்படியே நான் கேட்கிற கேள்விக்கு முறையா பதில மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட கேள்வி கேட்காம விவரம் கேட்காம குட்டியை குழப்பாம கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா இந்த சட்டம் ஜவுடால எனக்கு போடக்கூடாது. சட்டம் ஜவுடாலா? அன்புக்கு மட்டும்தான் நான் அடி பண்ணுவேன். இந்த மாதிரி அதிகாரத்துக்கெல்லாம் அடி பண்ணுறதுக்கு வேற யாராவது வருவாங்க. ஏன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறை கிடையாது, 6வது தலைமுறை அந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னா சும்மா கிடையாது. இங்கு வரக்கூடியவர் என்னை விட சிறுபையனாக இருந்தாலும் கூட நாரதராக கூடியவருக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேச வேண்டும் அப்படிங்கிற தன்மையில தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளு, உன் மூஞ்சியும் முகரையும் பாரு. வார்த்தை முக்கியம், வள்ளிக்கு அழகு இது இல்ல. இருங்க இன்னும் நான் பேசி முடிக்கல. இப்படி எல்லாம் பேசக்கூடிய வள்ளியெல்லாம் என்ன நிலைமையில இருக்கிறாங்க நான் கண் கூட பார்த்தவன். அதனால அந்த தன்மையில நான் ஒரு பொழுதும் பேச மாட்டேன். நீங்க போடினாலும் சரி வாடினாலும் சரி அதுக்கெல்லாம் நான் கோபமே பட மாட்டேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு 7 அறிவு, எனக்கு 6 அறிவு. நான் உங்களுக்கு மகளை போன்ற பாவத்தில் உள்ளவள். அதனால நீங்க என்ன பத்தி பேசினாலும் அதுக்கு நான் பணிஞ்சு போயிடுறேன். ஆனா இந்த அதிகாரம் பண்ணிக்கிட்டு நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற தோரணையோட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தோரணை இருக்கணும்ல? இருக்கலாம். யார் அதிகாரம்? யாருக்கு இருக்கணும் தெரியுமா? நாரத மகர்ஷிக்கு அந்த தோரணை இருக்கவே கூடாது. சாந்த சொரூபி என சொல்லக்கூடிய பெயரை பெற்றவர் நாரத மகர்ஷி. இப்பெல்லாம் நாரதன் மாதிரியே வந்து நிக்கிறீங்க, என்னமோ சண்டைக்கு வம்பு கட்டிக்கிட்டு வரீங்க. உங்க முக பாவனை உங்களுடைய தோற்றங்களை மாத்த அப்படின்னா அப்புறம் எந்த வழிதான் சண்டை போடாம இருப்பா நான் தெரியாம கேட்கிறேன். நாரதரை பார்த்து ஓங்கி அடிச்சனா அப்படி இருக்கும். நீலாம் ஒரு ஆள், இதை கேட்கலாமா? நான் கேட்க கிடையாது. அப்ப யாரவா கேட்ட? நீ கேட்கக்கூடிய வள்ளிகள்லாம் இருக்கிறாங்க. நான் அப்படின்னா கேட்க மாட்டேன்னு சொல்ல வரேன். அப்படி அந்த கதையை கதை மாதிரி பேசணும். இடப்பொருள் ஏவல் அறிந்து அதனாலதான் சொல்றேன், தன்மையா பேசுங்கன்னு சொல்றேன். நான் ஒரு கேள்வியை கேட்கறீங்கன்னா 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். இங்க யாரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரவும் முடியாது. இந்த இடத்துல போகும் பொழுது யாரும் தெரியாமல் போகவும் கூடாது. அதுதான் என்னுடைய வாதமாக கூடியது. அப்படியா? ஆமா. அப்ப நீங்க தெரியலன்னா என்ன விட சின்ன பையனா இருந்தா கூட கையெடுத்து கும்பிட்டு ஐயா சாமி எனக்கு தெரியல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறவன் நானு. அப்படியா? தெரியுதா? ஆக இத்தனை பேர் ஆணவமா இருந்தா நீங்க சபையறிந்து பேசு.
சமயம் அறிந்து பேசு, சில சமயம் அது பேசாது அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சு. இப்படி பேசலாம், பேசாம இருந்து என்னை பார்த்து கை நீட்டலாம். இயல் என்றால் இயல் என்றால் இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு, எல்லாம் கலந்து வந்தா தான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்ப இங்க நடி. ஏன் என்னைய பார்த்து நீ கை நீட்டுற? இருக்கிறது உன் நடிப்பு ஒன்னையோட இருக்கட்டும். உங்ககிட்ட தான் நடிக்க முடியும். அப்புறம் எனக்கு போட்டுக்கிற நாடகம் நீங்க தானே. அப்ப நீங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற நாடகம் கிட்ட போய் நான் நடிக்க முடியும்? அப்ப ஜாட பேசுவீங்களா நீங்க? ஜாடையில நான் பேச மாட்டேன். அப்ப நீங்க என்ன அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. அந்த பழக்கமே கிடையாதா? கிடையவே கிடையாது. பார்த்தா இப்ப எங்க அம்மா யாருமா? கதைப்படி உங்களுக்கே சந்தேகமா? ஏமா எங்க அம்மா பேரு சரஸ்வதி. ஆமா. கலைவாணி, கலைமகள். சரி. அப்பேற்பட்ட சரஸ்வதியை ஒரு மிகப்பெரிய ஆளோட ஆணவத்தை முறுக்கி வச்சா. சரி. என்னைய பார்த்து நீ சாட பேசுற அப்படின்னா உங்க அம்மா முறுக்குனது இருக்கட்டும். உங்க அம்மாவோட ஆணவத்தை உங்க அப்பா அடக்குனாரு தெரியுமா? ஆமா. அந்த அம்மாவே ஊமையாக்குனாரு ஒரு இடத்துல. மனைவியோட ஆணவத்தை கனவு அடக்குறது தானே. அதே சமயம் அடக்கி வச்சுக்கிட்டாரு. ஆனா பொண்டாட்டி இல்லாம அவரால் இருக்க முடியல. சாபத்தை கொடுத்து அந்த அம்மா ஊமையா பொண்ணு அனுப்பி வச்சுட்டாரு. ஆனா தன் மனைவி பிரிந்து விட்டாலே என்ற அந்த ஏக்கத்தோட என்ன பண்ணாரு தெரியுமா? உங்க அம்மாவை நினைச்சு நினைச்சு உங்க அப்பா ஏக்கத்திலே பாருங்க ரொம்ப கவலையிட்டு கடைசியில கொடுத்த வரத்தை காப்பாத்துவதற்காக போனார். எங்க? வாணியம்மா நீ பாடி வானாரு. ஏன்னா அந்த அம்மா ஊமையா போயிருச்சு. எப்படி இவரு அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில என்ன பண்ணுவாரு? இந்த உயிர்களை எல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய நேரத்துல இந்த அம்மா போய் அவர் 2 கண்ணையும் போய் இந்த அம்மா பொத்திட்டாரு. பொத்துன உடனே சிருஷ்டிக்கக்கூடிய உருவம் அந்த விதியாக கூடியது மாறுமா இல்லையா? அதனால கோமா இருக்கும்போது இந்த அம்மா எய்த்து பேசுது. என்னதான் நீங்க படைச்சாலும் அதுக்கு பேச்சு திறன் கொடுக்கக்கூடிய நான் தானே, அது ஒரு அறிவாளி என்று சொல்லக்கூடியது நான் தானே அப்படின்னு இந்த அம்மா அப்பா கிட்ட போய் உங்க அப்பா கிட்ட போய் வாதம் பண்ணது. இவ்வளவு திமுறா உனக்கு அப்படின்னு சொல்லி ஊமையா போன அந்த அம்மாவை சபிச்சிடுறாரு. சபிச்ச உடனே பாருங்க அந்த அம்மா ஊமையா போய் சுற்றி திரியிறாங்க. அப்பதான் சொல்றாரு, எப்பொழுது நான் அழைக்கின்றேனோ அப்பொழுதுதான் நீ வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வரத்தை சொல்லும் பொழுது இந்த அம்மா பெரும் தவம், கடும் தவத்துல இருக்கிறாங்க. இந்த கடும் தவத்தை மெச்சி என்ன பண்ணாரு உங்க அப்பா பிரம்மே, வாணி அம்மா நீ பாடி வா, வாணி அம்மா பாடி வா அப்படின்னு சொல்லி அழைத்தார். அதனாலதான் இன்னைக்கு அந்த ஊருக்கு பேரு வாணியம்பாடி. கண்டிப்பா இருக்கா இல்லையா? வாணியம்பாடின்னு ஏன் பேர் வந்துச்சு? வாணி அம்மா பாடி வந்ததுனால அது வாணியம்பாடியாக வந்தது. வாணி என்றால் கலைமகள். கலைமகள். அம்மா நீ பாடிவான்னு உங்க அப்பா கூப்பிட்டாரு. வாணியம்பாடின்னு அதுக்கு பேர் வந்துச்சு. அப்ப அந்த அம்மாவே ஒரு இடத்துல ஊமையா போனாங்க. அவர் பிள்ளை நீங்க, அவரை பத்தி மட்டும்தான் பேசணும். என்ன அவர் பிள்ளை நீங்க அப்படின்னா இல்ல நீங்க இன்னும் நல்ல அறிவோட பேசுவீங்கன்னு நான் சொல்ல வந்தேன். இது மாதிரிதாமா கேள்வி எல்லாம் நீங்க சரி நீங்க கேட்டீங்கல்ல, நான் ஒண்ணு கேட்டேன். ஏமா நான் உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறேன்னா விவரம் கேட்கறேன்னு சொன்னது யாரு? நானும் விவரத்தை கேட்கறேன்னு தான் சொல்றேன். அப்படி கிடையாது, கேட்கறேன்னு சொன்னது நான். கேட்கறது என் வேலை மட்டும்தான், சொல்றது உங்களுடைய வேலை. அப்படி சட்டம் போடாதீங்கன்னு தான் சொல்றேன். நான் வச்சதாமா சட்டம். இப்ப நீங்க வாத்தியாருன்னு வச்சுக்கோ, நான் மாணவின்னு வச்சுக்கோ. எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்? அது தெரியல. அதுக்கான விட யார்கிட்ட கேட்கறது? வாத்தியார்ட்ட தான் கேட்கணும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க பாட்டை நாராயணன் என்ன மதத்தை சார்ந்தவர்? வைணவ மதம் இருக்கா இல்லையா? ஆமா. அந்த வைணவ மதத்தை சார்ந்த உங்க பாட்டனை ஒரு இஸ்லாமிய பெண்ணாக கூடியவள் காதல் மனம் புரிந்தாள். பண்ணாலா இல்லையா? எங்க அவ யாரு? அவ யாரு கூட மக? எப்படி அவ அந்த உங்களுடைய பாட்டனை திருமணம் செய்தார்? இன்னைக்கு அவளுக்கு ஆலயம் எங்கே இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். அப்ப கேள்வியில பல வகையான கேள்வி இருக்கு. எதையோ ஒண்ணு படிச்சுட்டு வந்து இங்க கேட்க கூடாதுல்ல. எதையோ ஒண்ணு படிச்சுட்டு கேட்கறது எனக்கு இருக்கா? இருங்க வரேன். என் பாட்ட மகாவிஷ்ணு என்ன மதம்? வைணவ மதம். சரி. வைணவ மதத்துல இருக்கக்கூடிய அந்த கடவுள் இஸ்லாமிய பெண்ணை மணந்துக்குவாங்களா? என்னங்க இந்த கேள்வி? மணந்தாரா இல்லையா? தெரிஞ்சா பதில சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க திருப்பி என்ன கேட்காதீங்க. இது என்ன கேள்வி கேட்டபடி தெரிஞ்சா பதில் சொல்லு அப்படின்னா? ஒரு விஷயம் இல்லாம இவ்வளவு பெரிய மேடையில வந்து கேள்வி கேட்க முடியுமா? முடியுமா? முடியாது. முடியாது இல்லையா? அப்ப கேட்கிறவங்க அந்த விஷயம் இருக்கு. நான் எங்க இருந்து வந்திருக்கேன்? கதைக்கு அப்பாற்பட்டு மதுரையில இருந்து வந்திருக்கிறேன். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? புதுக்கோட்டையில இருந்து. புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கீங்க. இருக்கா இல்லையா? இப்ப எனக்கு இதுல பல விதமான விஷயங்கள் உண்டு. அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் அப்படி இருக்கட்டும். கேள்வி கேட்டா கேள்வி ஏற்கனோடு பாடி சாமி இது விளக்க என்ன அப்படி மட்டும் கேட்கணும். முடிஞ்சா பதில் சொல்லுங்க, தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கிட்ட ஆகாது. நீங்க சபையை கூட்டி வச்சு இப்படி எல்லாம் ஒரு கேள்வி இருக்கா, இப்படி எல்லாம் நடக்குமாங்கிற சந்தேக குறியோட என்னைய நீங்க காட்டி கொடுக்க கூடாது. இருங்க வரேன். என்னமா கேள்வி கேட்டியா? வைணவ மதத்துல இருக்கக்கூடிய ஒரு கடவுளை இஸ்லாமிய பெண்ணை மணந்திருக்காங்க. மணந்திருக்காங்க இல்லன்னு நான் சொல்லல. யாரு மணந்தா அப்படின்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதர் தான் மணந்திருக்காரு. இப்படி சொன்னா இருக்குமா? விரிவா சொல்லணுமா இல்லையா?
இது எப்ப மணந்தார் அப்படின்னா, இஸ்லாமிய பெண்ணாகப்பட்டவள் யாரு அப்படின்னா அவளுடைய பேர் வந்து சுரதானி. அந்த சுரதானி யாரு அப்படின்னா திப்பு சுல்தான் இருந்தார் இல்லையா, டெல்லியை ஆண்ட திப்பு சுல்தான், டெல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர். வரலாறுலாம் படிச்சிருப்பீங்க நீங்க பள்ளி வகுப்பறையில, அந்த கதையில வருவார். அப்ப திப்பு சுல்தானுடைய அன்பு மகள் தான் சுரதானி. அன்பு கொடுத்து வளர்க்கிறாரு சுரதானிய. சுரதானி என்ன பண்றா, இஸ்லாமிய மதத்துல இருந்துகிட்டே வைணவ மதத்துல இருக்கக்கூடிய அந்த ரெங்கநாதர் மேல பக்தி கொண்டு வணங்கிட்டு இருக்கா. எவ்வளவு பெரிய விஷயம்! இஸ்லாமிய மதத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு ஒரு வைணவ மதத்துல இருக்கக்கூடிய கடவுளை வணங்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த பெண்ணாகப்பட்டவள் வணங்கிட்டு இருக்கும் பொழுது திப்பு சுல்தானுக்கு தெரிய வருது, ஆகா நம்ம மக, நம்ம பெத்த மக ஒரு ரெங்கநாதரை போயிட்டு வணங்கிக்கிட்டு இருக்காளே வைணவ மதத்துல இருக்கக்கூடிய கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மக ஆசைப்படுறாளே, அவன் சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை ஆசைப்பட்டா நம்ம நிறைவேற்றி வைக்கணும்ல, அவன் சின்ன பிள்ளை, அவளுக்கு தான் நிறைவேற்றி வைப்பன்னு சொல்லிட்டு அவ வணங்கணுமா இல்லையா? ஆக வைணவ மதத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை வணங்கிக்கிட்டு இருக்கா. நேர்ல வணங்கணும். தன்னுடைய மகளை அவ்வளவு தூரம், திருச்சி எங்க இருக்கு, டெல்லி எங்க இருக்கு, டெல்லியில இருந்து திருச்சி ரங்கநாதரை போயிட்டு பார்க்க முடியுமா? உடல் வந்து சோர்வாயிரும். அதனால திப்பு சுல்தான் என்ன பண்றாரு அப்படின்னா, மகளுக்கு அந்த சிலையை நேரடியா கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக திப்பு சுல்தான் என்ன பண்றாரு, மாலிகாப்பூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பிரபல திருடர்களை ஏவி விட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு வர சொல்லி அங்க இருக்கக்கூடிய ரங்க சிலையை திருடிட்டு போய் என்ன பண்றாரு, தன்னுடைய மகள் சுரதானி கையில கொண்டு போய் கொடுக்குறாரு. தூரத்துல இருந்தாலே அந்த பொண்ணு வந்து அப்படி வணங்குவா. சிலை வந்து கையில வந்துருச்சு. எந்த அளவுக்கு பக்தியோட பண்போட வணங்கிட்டு இருப்பா. அப்படி வணங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது சிலை வந்து ஸ்ரீரங்கத்துல இல்ல. அப்ப ஸ்ரீரங்க மக்கள்லாம் என்ன பண்றாங்க, சாமி கும்பிடுறதுக்காக அந்த கோயிலுக்குள்ள போறாங்க, ஸ்ரீரங்கத்துக்குள்ள போறாங்க, ரங்க கோயிலுக்குள்ள போறாங்க. கோயிலுக்குள்ள போய் பார்க்கும் பொழுது அங்கே சிலை இல்லை. சிலை இல்லாத காரணத்தினால என்ன பண்றாங்க, சரி தெரிஞ்சு போச்சு, ஆகா இந்த ஆள் தான் என் சிலையை தூக்கிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு படையெடுத்து போறாங்க. யார் யார் போனாங்க, அந்த திருச்சி மக்கள்லாம் அவங்க மட்டும் போனாங்களா? கிடையாது. பிரபல கச்சேரி பாடகர்கள், இன்னிசை பாடகர்கள், இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய இன்னிசை கச்சேரி பாடகர்கள் அங்கே கூட்டிட்டு போய் அந்த திப்பு சுல்தான் மகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிலையை மீட்கிறதுக்காக அங்கே ஒரு இசை கச்சேரி ஒன்று நடத்துறாங்க. என்ன கச்சேரி? மனசையே மாற்றக்கூடிய அளவுக்கு இசை கச்சேரி. அந்த கச்சேரி நடத்தி அவங்களுடைய மனசை மாற்றி அந்த சிலையை மீட்டுட்டு வந்துடுறாங்க. சிலையை கொண்டுட்டு வந்தாங்களா? திரும்ப சிலையை கொண்டுட்டு வந்து எங்கேயுமா வச்சாங்க? ஸ்ரீரங்கத்தில் வைக்கல, ஏழுமலையான் கோயில கொண்டு போய் வச்சாங்க, திருப்பதியில கொண்டு போய் வச்சாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல திரும்ப கொண்டு வந்து அந்த சிலையை வச்சாங்க அப்படின்னா அந்த திருட்டு பயில வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா, அதனால அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு திருப்பதியில கொண்டு போய் அந்த சிலையை வைக்கிறாங்க. அப்ப சுரதானி காலையில எந்திரிச்சு பாக்குறா, சிலையை காணும், தாங்கிட்ட இருந்த சிலையை காணும். அதுல மனசு சோர்வாயிடுறா. இதுல என்ன ஒரு கதை அப்படின்னா, அப்ப சுரதானி அந்த சிலையை கிட்டையே வச்சு வணங்கிட்டு இருந்தால, ஏன்னா ரங்கனுடைய முகம் வந்து அவ்வளவு பிரகாசமா அழகா இருக்குமா அவருடைய சிலை. ஆக சுரதானி வந்து பக்தியோட இருந்த சுரதானி பக்தி வந்து பிறகு காதலா மாறிச்சான். யார் மேல? ரெங்க மேல வந்து ஒரு காதலா மாறிச்சா. சிலையை நேரா பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த காதல் மாறவும் சுரதானிக்கு இப்ப என்னாச்சு, சிலையை காணும். சுரதானி ரொம்ப வாடி போயிட்டா. அப்ப சுரதானி என்ன பண்றா அப்படின்னா, சிலையை தேடி திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு வர்றா. வந்து பாக்குறா, இங்க சிலையை காணும். சிலையை காணும் அப்படிங்கவும் அங்கேயே தங்கி இருக்கா. ஏன்னா அவ தான் காதல்ல இருந்தாலே, ரெங்கனையும் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆவலோடு இருந்த பொழுது நாட்கள் கடந்து போகுது. 10 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, சிலையை காணும். அங்கனே ஒரு நாள் என்ன பண்றா, பசி பட்டினியோட இருந்து உடம்பு சோர்வாகி உடம்புல தெம்பு இல்லாம மயக்கம் போட்டு கீழே விழுந்து உயிர் பிரிஞ்சிருது சுரதானிக்கு. சுரதானி இறந்து போயிடுறா. இறந்து போய் கீழே கடந்தா இல்லையா, அப்ப ரெங்கநாதப்பட்டவர் என்ன பண்றாரு, சுரதானியோட அந்த உடம்புக்கு தெய்வமா அப்படி காட்சி தந்து, இந்த பெண்ணை நானே ஏத்துக்கிறேன், மனசார ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இறந்த பெண்ணை அவர் வந்து கல்யாணம் பண்ணாராம். அப்ப கல்யாணம் பண்ணாரு. வைணவ மதத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதர் வந்து இஸ்லாமிய மதத்துல இருக்கக்கூடிய சுரதானியை கல்யாணம் பண்ணாரு. அப்ப சுரதானியை கல்யாணம் பண்ணாரு, வைணவ மதத்துக்கு வந்துட்டான். அப்ப அவருக்கு பேரை மாத்தணுமா இல்லையா? என்னன்னு அவர் பேரை மாத்தினா அப்படின்னா, துலுக்க நாச்சியார் அப்படின்ற பேரு அவருக்கு வந்துச்சு. துலுக்க நாச்சியார், துலுக்க என்றால் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரு, துலுக்க நாச்சியார்னு ஒரு பேர் வந்துச்சு. அப்ப அந்த துலுக்க நாச்சியாருக்கு ஸ்ரீரங்கத்துல ஒரு சந்நிதியே இருக்கு. அது நம்மளால பார்க்க முடியுமா? ஆனா அந்த கோயிலுக்கு உள்ள இருக்கு. பக்கத்துல போனோம்னா அப்படின்னா சிலைகளா இருக்காதான். இந்த துலுக்க நாச்சியாருக்கு சந்நிதி வந்து சிலையா இருக்காதான், ஒரு வரைபடமா வச்சிருப்பாங்களாம். அந்த வரைபடத்துக்கு என்னமா வச்சு படைப்பாங்க அப்படின்னா, கைலி தெரியுமா? கைலினா என்ன? இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பாரம்பரிய ஆடை அந்த கைலி. அந்த கைலியை வச்சு படைப்பாங்க, இந்த 2 வச்சு படைப்பாங்க, நெய்யும் ரொட்டியும் வச்சு படைப்பாங்க. ஆக அந்த காலத்துல கல்யாணம் பண்ணாரு. வைணவ மதத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் வந்து இஸ்லாமிய பெண்ணை சுரதானியை கல்யாணம் பண்ணாரு. நீங்க கேட்டதுக்கான கேள்வி இது.
கேள்வி பதில் சரியா என்ன? சரிதான் சுவாமி. ஆ. ஆனா